சிந்து ரிவரில் இருந்து சால்டட் டீ குடிச்சிட்டு இருக்கோம். மார்னிங் வந்து சால்டட் டீ கூட வந்து இதை வந்து அப்படி சாப்பிடுவோம். பேபி எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் 1 ஃபீட்டுக்கு பனி விழுந்தெல்லாம் எந்திரிச்சு. ஐயோ என்ன இருக்குன்னு தெரில, இதில் போகிறோன்னு தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உள்ளே வந்து ஸ்னோ போடுறதுனால நம்மளால வந்து கை காலெல்லாம் ஃபீலே பண்ண முடியல. அப்புறம் அந்த ஸ்டீலெல்லாம் கொஞ்ச நேரம் காட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. பின்னாடி வந்து போகிறவங்களாம் போயிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்லெட்ஜில் போகிறது. ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்ரீநகரில் நிறைய ஃபுல்லாக சுற்றுவோம். இங்கேருந்து இப்போ சோனமார்க் போகிறோம். இன்றைக்குள்ள டே பிளான் வந்து அந்த மாதிரி இருக்குன்னா வந்து சோனமார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். சோனமார்க்னா என்ன மீனிங் அப்படின்னா, சோனா அப்படின்னா வந்து கோல்டு, மார்க்னா வந்து சன்லைட். ஏன்னா இதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்து தான். அப்போ அதில் வந்து சன்லைட் அங்கே படும்போது அந்த அங்கே இருக்கிற மலைகளில் படும்போது ரொம்ப அழகாக இருக்கும், கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்குறது. அதனால வந்து மெடோ ஆஃப் கோல்டு அப்படிங்கிறது அதோட பேர். நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு, ஆக்சுவலாக இன்னைக்கு நைட்டு நம்மளோட பிளான் வந்து ஹவுஸ் போட்டில் தங்குறது. ஸோ நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். இன்னைக்கு வந்து நேற்றுக்கு மாதிரி இல்லாமல் இன்னைக்கு நல்லாவே ப்ரிப்பேர்டாக இருக்கும். நல்லா ஜாக்கெட்டு உள்ள 2-3 ட்ரெஸ் தெர்மல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர ப்ரிப்பேர்டாக இருக்கும். அதனால கோல்டு வந்து ஓரளவு கண்ட்ரோல் இது பண்ண முடியும். வாயிலேருந்து பார்த்தா தெரியும், நீங்கள் புகையாக வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இப்போ ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நேற்றையோட இன்னைக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. -1 டிகிரியில் இருக்குது, பயங்கர கோல்டு. பட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி இப்போ இந்த ஸ்ட்ரீட் தான் வந்து நம்ம ஹோட்டல் இருக்கிறது வந்து இந்த இடத்துல தான். பின்னாடி ஹோட்டல். இது வந்து ஒரு காடு மாதிரி இருக்கு, வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நம்ம இப்போ வந்து 9:30, ஆக்சுவலாக 8:15 நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்ம டிரைவர் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ வந்து இப்போ டிரைவர் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நம்ம இங்கேருந்து நம்ம நேராக கிளம்புறோம். சோனமார்க்கு போகிறோம். இங்கேருந்து வந்து ஒரு 2.5 hours to 3 hours ஆகும்னாரு. லேட்டாக வந்து டிராஃபிக் அதிகமாகுனாங்க. அதனால தான் நம்ம வந்து காலைல வந்து சீக்கிரமே கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் நம்ம நினைச்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்ப முடியல. ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம போகிறோம். ஒருவேளை என் கூட வாங்க, நம்ம வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படி ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்பி சோனமார்க்கை நோக்கி போனோம். போகிற வழியில் சுற்றி இருந்த கடைகள், இடங்கள் எல்லாமே ரொம்ப புதுசாக நம்ம இதுவரை பார்க்காத மாதிரி இருந்தனால டைம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை பிரஞ்சுக்கு சிந்து ரிவர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ போகிற வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். நம்ம டிரைவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அப்புறம் வந்து நமக்கும் வந்து ஏதாவது சாப்பிடலாம், இல்லை டீ குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வழக்கமாகவே நம்ம ட்ரிப்பு போனோம்னா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போகிறனால இங்கேயும் அதே பழக்கத்தில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து இதில் இந்த ஒரு வித்தியாசமான டீ வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா வந்து சால்டட் டீ. ஸோ சால்டட் டீ வந்து நம்ம இது வரைக்கும் காமெடிகள் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சால்டட் டீ ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம டிரைவர்கிட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற உங்கள் வீட்டிலேருந்து சால்டட் டீ குடிச்சு கிளம்புனேன் அப்படின்னாரு. சால்டட் டீ வித்தியாசமாக இருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே காஷ்மீரில் மட்டும் கிடைக்கிற ஒரு ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி வந்து காஷ்மீரி சால்டட் டீ குடிக்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ண இடத்துல பக்கத்துலேயே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிந்து ரிவர் இருக்குது. இந்த ரிவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான், இல்லை பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர ரிவர். ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இங்கே ஆட்கள் 1-2 பேர் தான் இருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கல், பயங்கர ரொம்ப உருண்டை பெபிள்ஸ் மாதிரிப்பட்ட கல். நார்மலாக நம்ம ஊரில் எல்லாம் இருக்கிற மாதிரி பாறைகள் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வந்து அழகழகான உருண்டை கல். பெபிள்ஸே ரொம்ப பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட கல். பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தண்ணி லைட்டாக தொட்டு பார்ப்போம், உள்ளே இறங்கி தெரியும் நல்லா கோல்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு தடவை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போகிறோம், பார்ப்போம். பரவாயில்ல, ஆக்சுவலாக சில்லாக தான் இருக்குது. பட் இல்லை, ரொம்பவே கோல்டாக தான் இருக்குது. கை வந்து ஃபஸ்ட்டு தொடம்ப அவ்வளோ கோல்டு தெரியல, ஆனால் இது வந்து பயங்கர கோல்டாக இருக்குது. நம்ம தண்ணின்னு காலை வச்சா திடீர்னு பார்த்தா ஐஸில் காலை வச்சுட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போதான் வந்து நம்ம ஐஸை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம். அந்த ஐஸ் ஃப்ராக்மெண்ட். கடைசியில் நம்ம ஸ்னோவை பார்த்துட்டோம், ஐஸை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ் ஆகிட்டு இருக்குங்க. கிரேட். சிந்து ரிவரில் இருந்து சால்டட் டீ குடிச்சிட்டு இருக்கோம். காஷ்மீரோட ஃபேமஸ் சால்டட் டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்றாவியாக இருக்குது, ஆக்சுவலாக கஞ்சி மாதிரி இருக்குது. செகண்ட் ஸ்டாப்பாக சோனமார்க் ரீச் ஆகிறதுக்கு 30 minutes முன்னாடி போகிற வழியிலே ஒரு சின்ன அழகான கிராமத்தில் ஸ்டாப் பண்ணோம். This is not coming downstairs. This Okay. is only coming up. Okay, so they are okay. Yeah. We are feeling bad with this. Yeah. So
making one is making the atta. 20 rupees. சூட் Yeah. So ஸோ இது வந்து தந்தூரி ரொட்டி மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து ஒன்னோட விலை வந்து 10 ரூபா தான் ஆக்சுவலாக. 2 வாங்கணும். இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து சாப்பிட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து டீல முக்கி வந்து நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வித் சால்டட் டீ. ஸோ மார்னிங் வந்து சால்டட் டீ கூட வந்து இதை வந்து அப்படி சாப்பிட்றாங்க. everyone in Kashmir. Everyone. Everybody. ஸோ இங்கே நின்னோன்னு வந்து பயங்கரமாக கண்ணெல்லாம் எரியுது. Coming because of this. கண்ணெல்லாம் எரியுது பயங்கரமா. நம்ம வந்து இதான் வந்து இங்கே அவங்களோட ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங் தந்தூரி ரொட்டி. His name is Ali Mohammed. அலி முகமது ஜாவேத். இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 more persons here working. ஒரு 4 பேர் இதுல Their families also, they are living upstairs. அப்ஸ்டேர்ஸ். ஸோ இது அவங்க வீட்டுக்கு கீழே இருக்குது. இங்க வந்து நம்மளால நிக்கவே முடியல. அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னே தெரியல. பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் அங்க உருட்டிட்டு இருக்காரு. The whole day they are working for this. In morning they are taking this bread, and another time after 2 p.m. Dough. Now this is not available this time. So after that they will finish. First they will finish this. ஓகே. After that they will make the sajwa. இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ஐட்டங்கள். தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த ஷோட் அப்படிங்கிற தந்தூரி ரொட்டி. நார்மல் பிரெட் தான், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, எண்ணெய் எல்லாம் இல்லை. அப்படி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக பிரெட் மாதிரி தான், ஒரு சுட்ட பிரெட் மாதிரி தான். கொஞ்சம் சால்ட் இருக்கு. They putting salt. There is some salt. நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஊறுகாய் தான் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். Putting their baking soda. பேக்கிங் சோடா சால்ட்டு அப்புறம் மாவு இதெல்லாம் கலந்து அந்த இது பண்ணியிருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சென்ஸ்னும் கறியெல்லாம் இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போது உடம்பு சரியில்லாதப்போ கஞ்சி எல்லாம் குடிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து ரொம்ப சிக்காலாம் இருக்கும்போது இதுவும் சால்ட்டு டீயும் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து ஓரளவு அந்த மெடிசனும் இருக்குது அப்படின்னு. ஏன்னா கஞ்சியில் இருக்கிற அதே செட்டப் தான் இவங்களுக்கு. நமக்கு கஞ்சி மாதிரி அவங்களுக்கு இந்த ஐட்டம். ஸோ இந்த ஜி மார்க் டனல் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு அந்த வேலை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கீங்க. இப்படிலாம் வந்து கொஞ்சம் புகையெல்லாம் அடிச்சு தான் நிறைய லாரிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டனல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லேயும் காஷ்மீரும் வந்து டேரெக்டாக எப்போவுமே கனெக்டடாக இருக்கும் ஸ்னோ டைம்லையும். ஏன்னா அந்த டனல் வழியாக போய்க்கலாம். அதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போதைக்கு வந்து இவர் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் ஜனவரியெல்லாம் வந்துச்சுன்னா வந்து ரெண்டுமே டிஸ்கனெக்டட். ஆட்கள் வந்து இங்கே அடிக்கடி இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த இடம் வந்து முன்னாடி ஒரு பழைய காலத்தில் சில்க் ரோட் அப்படிங்கிற ஒரு ரோடோட ஸ்டார்டிங் தான் வந்து இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக சோனமார்க் அப்படிங்கிறது. இங்கேருந்து நம்ம சைனா வழியாக வந்து எல்லா ட்ரேடிங்கும் வந்து இது வழியாக தான் இந்த ரோடு வழியாக தான் நடந்திருக்கு. ஏஷியா சைனா இந்த சைடில் பல வருஷம் ஆக்சுவலாக பிசியிலேருந்தே அப்படின்னு தான் போட்டிருந்தது அந்த டைமில் இருந்து. ஸோ இப்போ அதனால வந்து லேயும் காஷ்மீரும் வந்து கனெக்டடாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு. அதனால் வந்து இந்த டனல் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா வந்து எப்போவுமே இது கனெக்டடாக இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்லாம் வந்து வரிசையாக நிற்குது. ஃபுல்லாக இந்த பயங்கரமாக மண்ணெல்லாம் அடிச்சு இந்த மேலெல்லாம் பாருங்கள் நிறைய கான்கிரீட் மிக்சரு அது மாதிரி எல்லாம் ரோட். ஓகே, தேர் மேக்கிங் ரோட் தேர் இஸ் இட் அப் தேர். They are making up their road. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வந்து ரோட் அவங்க போட்டுட்டு இருக்காங்க, புது ரோட். இந்த மலையை இடிச்சு மேல மட்டும் connected to the Ladakh. Okay. இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தோம். புரியல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போ பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குது. ஸ்னோவை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் மைக்கை ஆன் பண்ணுறதை மறந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, யூடியூபர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தான் நினச்சிட்டு போக வேண்டியதான். ஸ்னோவை ஃபஸ்ட் டைம் கண்ணில் பார்த்ததும் எப்படா சோனமார்க் வரும் பனியில் விளையாடலான்னு வெயிட்டிங்லேயே ரொம்ப வெறியாச்சு. அடுத்த 10 நிமிஷத்தில் சோனமார்க் வந்து சேர்ந்தோம். Welcome to Sonmarg. ஸோ நம்ம வந்து இப்போ ஹோட்டல் கிளேசியர் சைட்டுங்கிற இடத்துல நிற்கிறோம். இங்கே இருந்தால் நம்ம வந்து தஜிவாஸ் கிளேசியர் போகிறோம். ஸோ இவங்க வந்து ரொம்பவே கொஞ்சம் சீப்பாக தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து 2500 அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பார்கென் பண்ண உடனே கொஞ்சம் கம்மியாக ஆக்கிட்டாங்க. நம்ம வந்து 2000 rupees கொடுக்குறோம். கொடுத்துட்டு வந்து இன்னும் 1 hour அங்கே போகிறதுக்காகவும் 1 hour ரிட்டர்ன் வரதுக்கு. அப்புறம் அங்கே வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருந்தால் நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே இருந்து நம்ம வந்து ஷூஸு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வந்து இங்கேருந்து வாடகை எடுத்துக்கலாம் ரெண்ட்டுக்கு. அங்கே இன்னொரு இடத்துல வந்து நம்ம நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட வந்து இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட டிரைவர் இங்கே நம்மளை கூப்பிட்டு வந்தார். இங்கே இருந்தால் நம்ம போகிறோம். இங்கே இருந்தால் தஜிவாஸ் கிளேசியர் போகிறோம். இங்கே நிறைய பனியாக இருக்குது. நம்ம பின்னால் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரூம் போட்டிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து குல்மார்க் போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். இங்கேருந்து நம்ம போனியை பார்ப்போம், போனி ரைடே நம்ம பார்ப்போம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஷூ வந்து போட போகிறோம்.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே உள்ள ஷூ நம்மளோட ஷூ எல்லாம் போட்டு போனோம்னா அவங்க ஷூ மாதிரி நல்லா சகதி ஆயிரும் அப்படின்னு. அதனால ஷூ வந்து வாடகை வச்சிருக்காங்க. அது வந்து 100 rupees அப்படின்னு 150நாங்க. ஆனால் வந்து கம்மியாக கொடுக்குறேன்னாங்க. ஸோ அதனால நம்ம அந்த ஷூ தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஷூ வந்து கொண்டு வந்தது இந்த ஒரே ஒரு ஷூ. இந்த ஷூவை போட்டு நம்ம அழுக்காயிட்டோம்னா நாளைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. அதனால இந்த ஷூவை வாடகை எடுத்து நம்ம போகிறோம். ஸோ இல்லை ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் முக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. வாவ் நைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். இதான் தாஜிவாஸ் ஏன்னா தாஜிவாஸ் கிளேசியருக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம பின்னால பேபி எப்படி இருக்கு? பயந்து நடுங்கி வந்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் இந்த சென்ஸ் நமக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது. கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க கீழேலாம் விழாது. இந்த மாதிரிலாம் வந்து இது அமர்நாத் யாத்திரைக்கே வந்து இதில் தான் போவாங்களாம். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நம்மளும் நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம். கீழே விழ மாட்டோம் அப்படின்னு. அவங்கள ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கீழே விழ மாட்டீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க, அது கீழே தள்ளி விடாது அப்படின்னு. அதனால் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். சூப்பரான இடம், பயங்கர அழகாக இருக்குது. சுற்றி ஒயிட் கலரில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சுற்றி ஒயிட் கலரில் ஸ்னோ மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 செல்சியஸ் அப்படின்னாங்க. நைட் வந்து மைனஸ் போகும். இப்போ 2-3 செல்சியஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு பனி இருக்குது. ஏன்னா வந்து நைட்டு இந்த பனி ஆக்சுவலாக ஆனால் 2-3ல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் போல். அதனால் அப்படியே இருக்குது, மெல்ட்லாம் ஆகலை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சன்னை வந்து டேரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கனால அந்த மலைகள்லாம் வந்து பனியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனியாக இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா பின்னாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து காட்குழி அப்படின்னாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக வியூ பாருங்கள், வேறு லெவல் வியூ. இங்கே வர வழி வந்து ககன்கீர் வேலி அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி தான் இங்கே வரணும். அந்த இடம் வந்து ஜனவரியில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து வர முடியாது, இந்த ரோடெலாம் க்ளோஸ்டு. ஸோ லோக்கல்ஸ் மட்டும் தான் வர முடியும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டான இந்த மாதிரி ஒரு டைமில் வந்தீங்கன்னா, டிசம்பர் எண்டு ஜனவரி ஸ்டார்டிங்லலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல. கோல்டு வந்து ஓகே தாக்கு பிடிக்கிற மாதிரி. ஏன் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா, அகைன் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி நல்லா ப்ரிப்பேர்டாக வந்தோம். அதனால் வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து க்ளவு, தொப்பி, தெர்மல், அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ், டிஷர்ட்டு, அதுக்கு மேலே வந்து இதெல்லாம் போடும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாருமே வந்து திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா வந்து உங்களோட ஐட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு. யாரும் திருடலாம் மாட்டாங்க. பட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா கிடைக்காது திரும்ப. ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாக நிறைய சகதி அப்புறம் பனி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வரும்போதும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ நம்ம கூட வந்து பேசிட்டு இருந்த மைக்கு கீழே விழுந்துருச்சு. மைக் கீழே வந்து எனக்கு தெரியவே இல்லை. போய் கொஞ்சம் தூரம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உடனே திரும்ப போனோம். லக்கீலி இந்த மைக் வந்து திரும்ப கிடச்சிது. அதனால் மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இங்கே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திங்ஸை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பனி மட்டும் தான் இருக்குது. பனியும் சகதியும் நடுவில் கொஞ்சம் சகதி இந்த வே இருக்குது. ஸோ இதில் எல்லாம் போய் வந்து திங்ஸ் எல்லாம் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால் வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு ஜிப்பெல்லாம் போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டேன். தாஜிவாஸ் சாங்சுரி அப்படின்னு போர்டு போட்டிருந்தது. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். போனி ரைட் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் வெரைட்டியாகவும் இருந்துச்சு. போகிற வழிகளில் நிறைய மேடு பள்ளங்கள் இருந்தாலும் போனி நம்மளை பத்திரமா அழுங்காமல் குலுங்காமல் கொண்டு போய் சேர்த்துச்சு. நம்ம இப்போ நிற்கிறது தான் வந்து தாஜிவாஸ் வியூ பாயிண்ட். ரொம்ப அழகாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம பார்த்ததே இல்லை. அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்னோவே நம்ம பார்த்ததில்லை. அப்போ இந்த மாதிரி இடங்களை எப்படி நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம விளையாடிக்கலாம். இங்கே வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஒரு தடவை வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தாஜிவாஸ் கிளேசியருக்கு போவோம். இங்கே வந்து ஸ்லெட்ஜ் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நம்ம எதுவும் விளையாடல. கொஞ்ச நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே எடுத்துருக்கோம். சூப்பரான ஒரு லொக்கேஷன். அங்கே வந்து சன் வேறு அடிக்கும் போது வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வேறு லெவலில் நல்ல வேலை ஷூ வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நம்ம யோசிப்போம், நாங்கள் வந்து அங்கேருந்தே வந்து பூட்டில் தான் வந்தோம். அந்த பூட்டிலே வரலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். நல்ல வேலை ஆக்சுவலாக 100 ரூபா தான். 3 ஷூ வந்து 4 ஷூ வந்து 300 ரூபா கொடுத்தாரு. 80 ரூபா கூட ஆகலை, அதை கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஷூ வந்து ரொம்ப தேவை. ஏன்னா வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஷூ வந்து எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் அன்லெஸ் அது முட்டி வரைக்கும் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ஷூ வந்து கொஞ்சம் நாசமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற ரப்பர் ஷூ வந்து வாங்கிட்டு வாங்க. இல்லைனா அமேசானில் நான் பார்த்தேன் 200 ரூபா, அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலாக இங்கே வந்து 80 ரூபாய்க்கு போட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவங்க கையிலே கொடுத்துட்டு போயிடலாம். ரொம்ப அதனால கண்டிப்பாக நீங்கள் ஷூலே வாங்க. நம்ம போனி ரைடு வந்து
வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்து சொல்ல போனால். கஷ்டம்னா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஃபீல், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத விட ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஃபீல். சில இடங்களில் வந்து ஏற்ற இறக்கம்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே 2-3 வே இருக்குது தஜீஸ் கிளாஸிஸுக்கு வர்றதுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமான வே, ரொம்ப மேலே இறக்கம் ஏற்றம் அப்படிலாம் இருக்குது. அதுக்கு வேண்டி நம்ம டிரைவர் வந்து சொல்லி நம்ம இங்கே கூப்பிட்டு வந்தோம். இந்த இடம் வந்து நம்ம ரொம்ப தூரம் இறங்கணும், ரொம்ப தூரம் ஏறணும். அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்பவே பயந்தோம் ஆக்சுவலாக, ஏன்னா எப்படி இது இறங்கும் அப்படின்னு. ஆனால் பத்திரமா நம்மளை கொண்டு விட்டுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஃப்ரெண்டில் இறங்கும் போது நம்ம கொஞ்சம் படுத்த மாதிரி இருக்கணும். நம்ம போனியில் இருக்கும்போது மேலே ஏறும்போது நம்ம ஃப்ரெண்டில் நம்ம பாடியை போடணும். இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே சொன்னாங்க. அதே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஜாலியாக நம்ம வந்து இங்கே வந்து சேரலாம். இப்படி பயங்கரமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ரொம்ப சூப்பராக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பயங்கரமாக வந்தது. ஆக்சுவலாக முட்டி இல்லை, ஆல்மோஸ்ட் 1 ஃபீட்டுக்கு பனி. விழுந்தெல்லாம் எந்திரிச்சு ஐயோ என்ன இருக்குன்னு தெரில, இதில் போகிறோன்னு தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ விழுந்தெல்லாம் எந்திரிச்சு போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரும்போதும் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சார் தஜீஸ் கிளாசிयर कितना दूर इधर से? 10-15 மினிட், 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்து தஜீஸ் கிளாசியர் போயிடுவோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வரும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இது புக் பண்ணும்போது தஜீஸ் கிளாசியர் போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா தஜீஸ் வியூ பாயிண்ட் தான் நம்ம இப்போ எடுத்தது மட்டும் தான் தஜீஸ் வியூ பாயிண்ட்டு. ஸோ கிளாசியர் போகணுன்னா கொஞ்சம் கூட தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஆட்கள் நம்மளை வந்து இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்து இந்த விளையாட்டுகள்லாம் முடிச்சுட்டு அனுப்பிவிடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிளேசியர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க ஆட்கள். நல்லா கூட்டமாக போயிருக்காங்க போல, காலையே நல்லா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போ நிற்கிறது வந்து தஜீஸ் கிளேசியருங்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது, ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய போனியெல்லாம் இங்கே தான் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இந்த சில ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. ஸ்லெட்ஜ்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து கை காலில் வந்து பயங்கரமாக கோல்டாக இருந்தனால நான் வந்து ஃபஸ்ட்டு மேகி ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது கூட வந்து நிறைய ஃபர்னஸ் மாதிரி வச்சு நிறைய வந்து நிறைய ஒரு செட்டப் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து நின்று நல்லா சூடாகிட்டு இருக்காங்க. கை காலெலாம் வந்து ஆக்சுவலாக ஃபீலே பண்ண முடியல, அந்த அளவு பயங்கரமான குளிராக இருக்குது. மேகி சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து கோல்ட் ஆயிடுச்சு. நம்ம வாங்கி வந்து ஒரு 1-2 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து கோல்ட் ஆயிடுச்சு. உள்ளே வந்து ஸ்னோ போடுறதுனால நம்மளால் வந்து கை காலெலாம் ஃபீலே பண்ண முடியல. அப்புறம் அந்த ஸ்டீலெல்லாம் கொஞ்சம் நேரம் காட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஆனால் அதில் நம்ம பார்த்து தான் நடக்க வேண்டியதாக இருந்தது. இந்த ஷூவில் வந்து கிரிப் இருக்குது, ஆனாலும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடக்கிறதுக்கு. தண்ணியில் இந்த மூங்கி மோதி எல்லாம் ஆட்கள்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஸ்லெட்ஜ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியான ஒரு வே, அதை வந்து அவங்க கையை பிடிச்சிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போது தஜீஸ் கிளாசியரோட மேலே வந்திருக்கோம். குளிர்னா குளிர், அவ்வளோ குளிராக இருக்குது. நம்ம பின்னால் இருக்கிறது வந்து பழைய வீடு அப்படின்னாங்க, அவங்களோட நேட்டிவ்ஸோட வீடு அப்படின்னாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பழைய காலத்து வீடு நம்ம பின்னால் இருக்கிறது. இது வந்து இப்போ ஆட்கள்லாம் இல்லை, ஆனால் வந்து முன்னாடி இங்கெல்லாம் ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடுகள் மேலே வரைக்கும் இருக்குது. இதான் வந்து ஸ்லெட்ஜு, இந்த உட்காந்துருக்கு தான் ஸ்லெட்ஜு. இதில் வந்து நம்மளை வந்து மேலே கூட்டி விடுவாங்க. மேலே கூட்டு வந்து இங்கேருந்து நம்ம அவங்க கூடவே வந்து கீழே வரைக்கும் போவோம். அந்த மாதிரி தான் வந்து ஸ்லெட்ஜுங்கிற செட்டப்பு. பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்தோம் மேலே. இது வந்து 6 பாயிண்ட் வரைக்கும் போவாங்களாம். 6 பாயிண்ட்னா கொஞ்சம் கூட அதிகமாக. ஒரு பாயிண்ட்டுக்கு 150 ரூபா அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். அவங்க 450 ரூபா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 150 ரூபாய்க்கு வந்து வந்தாங்க. அந்த நீங்கள் இங்கே வந்தாலும் நல்லா பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணுங்கள், கண்டிப்பாக வருவாங்க. 2 பேர் வராங்க ஆக்சுவலாக. ஃப்ரெண்டில் ஒருத்தர் இழுத்துட்டு போவார், பின்னால் ஒருத்தர் தள்ளிட்டு வருவார். அந்த மாதிரி தான் வந்தோம் மேலே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் ஒரு 400 மீட்டர்ஸ் வரும் டோட்டலாக அப்பேரண்ட்லி. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கீழே ஸ்லெட்ஜில் போகிறோம். அதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பாருங்க, நம்ம பின்னாடி வந்து போகிறவங்களாம் போயிட்டுருக்காங்க. இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்லெட்ஜில் போகிறது. இந்த மாதிரி தான் நம்ம போகிறோம். நம்மளும் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து இதோட ஸ்லெட்ஜோட டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஓகே சார், ஓகே காலை வச்சு அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் ஓரளவு பார்த்துட்டு கிளம்புறோம். ஏன்னா வந்து கை காலெலாம் வந்து பயங்கர ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, பேசவே முடியல, அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிளம்புறோம். கீழே தஜீஸ் கிளேசியர்லேருந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். எப்போ இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு இருந்துச்சு, அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. வியூவெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளால முடியல, ரொம்ப குளிர்.
ஸோ அப்படி நம்மளோட ஆக்டிவிட்டியை முடிச்சு நம்ம இங்கே கிளம்புறோம், பே பண்ணிட்டோம். இங்கே அவ்வளோதான், நம்ம காரையும் எடுத்துட்டாங்க. பயங்கர கோல்டு, நம்ம வந்து கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிருந்தது. இங்கே வந்தோன்னா பக்கத்தில் ஹோட்டலில் வந்து கையை சுடுதண்ணில் கழுவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையும் வந்து ஹீட்டர் போட்டு கொஞ்ச நேரம் ஹீட்டரில் உட்காந்து இப்போவும் கூட வந்து காலை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. வாயெல்லாம் வந்து ஃபீலே ஆகலை, வாயெல்லாம் அங்கே குளருது, அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக வந்து ரூமுக்கு தான் மேக்ஸிமம் போங்க, எதுவுமே பண்ண முடியாது. எப்படியாவது ஒரு ஹீட்டரில் போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சுடுதண்ணில் குடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே பிளான் ஞாபகம், இது கூட வேறு எதுவுமே பண்ண முடியாது. காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வரதுக்கு ஒரு 3 hours ஆகும், போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும். இங்கே வந்து ஒரு 4 hours 5 hours வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து இங்கே மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வந்து 4 to 5 hours ஆகும். அது ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஃபுல் டே இங்கே பிளான் பண்ணிங்க, ஒர்த்தான ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். திரும்ப இது மாதிரி ஒரு இடத்துக்கு போவான்னு தெரில. நாளைக்கு குல்மர்க் போகிறோம், அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி பார்ப்போம், நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஆனால் வந்து இது கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து நம்ம அந்த போனியில் போகிறதா இருந்துட்டு போட்டோம், அங்கே ஸ்லெட்ஜ் பண்ணுறது, வேறு ரீல்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட், 300 ரூபாய்க்கு ஒருத்தலாம் இல்லை, சும்மா வந்து நம்ம கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஆனால் நிறைய டிப்ஸ் கொடுக்க வேண்டியிருந்தது, அது ஒரு இருச்சல். ஒரு மேகி வந்து 80 ரூபா இருந்துச்சு, ஒரு காஃபி வந்து 40 ரூபா, காஃபி வந்து 50 ரூபா இருந்துச்சு மேலே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அது மாதிரி என்ன பண்ணுறதா இருந்தாலும் டிப்ஸ் கேட்பாங்க. டிப்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிளேஸ் இந்த டிப்ஸு ப்ரைஸ்னால, மற்றபடி ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெம்பரேச்சர் வந்து -6, நம்ம நினச்சதோட ரொம்பவே கம்மியாக இருக்குது. பயங்கர குளிராக இருந்துச்சு. இப்படி தான் நம்மளோட சோனமார்க் விசிட் இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம நைட் ஸ்டே வந்து ஒரு போட் ஹவுஸில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். அதுக்கு தான் டால் லேக்கில் வந்திருக்கோம். டால் லேக் தான் நம்ம பின்னால் பார்த்து தெரியுது. ஸோ இங்கேருந்து நம்ம போட் ஹவுஸ் போகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போட் ஹவுஸையும் அங்கே எப்படி போகிறோம், போட் ஹவுஸ் ரிவ்யூவையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.